வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு கார முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக முட்டையை எடுத்து இது மாதிரி மஞ்சக்கரு உடையாம தோசைக்கல்ல போட்டுட்டு லைட்டா உப்பு, பெப்பர் இது போட்டு 2 பரமும் திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். நமக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை இது மாதிரி தனித்தனியா போட்டு எடுத்து வச்சுக்கலாம். கடாயில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை, பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி இதையும் கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா தக்காளி கரையிற மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டு லைட்டா வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி கெட்டியா வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டை ஆம்லேட்டை வந்துட்டு இந்த மசாலாவில் அப்படியே போட்டு வேக வச்சிருவோம். அவ்வளோதாங்க, இதை அப்படியே ஒரு பெரட்டுவோம். அவ்வளோதான், இது கூட மல்லி இலை தூவினோம்னா நம்ம காரசாரமான முட்டை மசாலா ரெடி. அவ்வளோதாங்க, இதை அப்படியே சுட சுட சாதத்தோட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.